ஹாய் ஹலோ guys, this is Surya. Welcome back to another video. ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னா ஸோ இந்த ரோடெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்களாம்ப்பா. நம்ம போச்சம்பள்ளியிலேருந்து கிட்டத்தட்ட சிப்காட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்களாம். அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது எப்படி பாருங்கள் ஃபுல்லாகவே. கொய்டகால் தெரியுமான்னு தெரியல, பட் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு. நான் பாருங்கள் கிட்டத்தட்ட இந்த லைன் ஃபுல்லாகவே மரமாக தான் இருந்தது. அதே பாருங்கள். ஆக்சுவலாக உங்களுக்கு இன்னொரு கிளிப்பு உங்களுக்கு போடுறேன், நான் உங்களுக்கு தெரியணும்ல. அட ரோடு ஃபுல்லாக சுருக்கிட்டாங்களா, மனசே கஷ்டமாக இருக்குங்க. என்னவென்று சொல்வதம்மா பஞ்சு ஏறும் பேரழகே. பாருங்கள், இந்த லெஃப்ட் சைடு ஃபுல்லாமே கிட்டத்தட்ட நிறைய மரம் இருந்துச்சுங்க. ஸோ அதே மாதிரி இந்த ரைட் சைடில் ஃபுல்லாக மரமெல்லாம் போயிடும் கூடிய சீக்கிரத்தில். இது வந்து எங்கே வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறாங்கன்னா பார்த்துக்கோங்க. அம்மா சேர்ந்துறப்ப இது ரெண்டாவது பக்கமே மரம் தாங்க. கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ஓரளவுக்கு சொல்ல போனால். உங்களுக்கு கேட்குது, தெளிவாக புரியும்னு இருக்கலாம். ஓகேவா? ஆமாம். அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள், இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக ரோடு இருந்தது, பட் அப்படியே க்ராஸ் பண்ணி விட்டாங்க. இது ஒரு ஏதோ பண்ணுறோன்னு சொல்லிட்டு பண்ணின்னு கிடக்குறாங்க. இங்கேயும்மா அப்படியே பாருங்கள், இன்னொரு இடத்துல இதே மாதிரி தாங்க. ஏம்மா ஸோ இந்த இடத்துலமே ஃபுல்லாகவே மரமாக இருந்தது, பட் இன்றைக்கி ஆனால் மரமெல்லாம் வெட்டின்னுக்கிறாங்க. இந்த ஏரியா பார்த்திங்கன்னா ஸோ போச்சம்பள்ளி டு சிப்காட் ரோடுங்க, ஓலா கம்பெனி இருக்குங்களா. ஸோ அதோட ஜிகா ஃபேக்ட்ரின்ற சொல்லக்கூடிய இடம் தான் இந்த ரோட். பார்த்திங்கன்னா இதுதான் கண்டிஷன், பார்த்துக்கோங்க. ஃபுல் டிராஃபிக்கா. ஏன்னா இந்த முழுக்க வீடியோவே ஒரு கிளிப்போட கட்டாயி தாங்க வரும். நான் எனக்கு கட் பண்ணுறதுக்கு மனசு வரல. ஏன்னா காரணம் இது நான் ஃப்யூச்சரில் பார்க்கணுன்னு சொல்லிட்டு தான். ஸோ முடிஞ்சளவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. ஸோ முடிஞ்சளவுக்கு 4 பேர் ஷேர் பண்ணுங்க. இந்த ஏரியா வந்து எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்த ரோடு, பட் ஆனால் இன்றைக்கி எவ்வளோ வெற்றினுக்கு காரணம் என்ன? பிகாஸ் ஆஃப் ஸ்டூபிட் ஓலோ ஃபேக்ட்ரி. ஓகேங்களா? ஸோ அதுதான் காரணம். மற்றபடி எதுவும் இல்லைங்க. ஸோ இதுதான் பார்த்துங்க. இந்த பக்கமே நிறைய மரம் இருந்துருச்சு சொல்ல போனாவே. இந்த இடத்துல அசால்ட்டாக ஓட்டுன்னு போவாங்க வண்டியெல்லாம். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக மரமெல்லாம் வெட்டிருக்கிறாங்களா. அதே பாருங்கள், இந்த ரைட் ஃபுல்லாக கிட்டத்தட்ட இப்போ நம்ம இந்த லைனில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 300 மரங்களை வந்து வெட்ட போகிறாங்க. ஸோ சொல்லப்போனால் கவர்மெண்ட் வந்து வெட்டுறது பிரச்சனை இல்லை. சாரி, கவர்மெண்ட் ப்ரைவேட் செக்டார் வந்து வெட்டுறது பிரச்சனை இல்லை. ஆனால் கவர்மெண்ட் வந்து அது முன்னெடுத்து மரங்கள்லாம் வச்சா நல்லாயிருக்குன்னு நம்புகிறோம். ஸோ நம்மளாம் முடிஞ்ச வரைக்கும் சின்ன மரங்கள்லாம் நடணும். சில வந்து நட்டு பாருங்க, இங்கே ஒரு மாடம் வெட்டிட்டாங்களா, முடிச்சு விட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் என்ன பண்ணுறது? ஸோ 4 பேர் வாழ வைக்கணுன்னா ஒருத்தனை சாவடிக்க தப்பு இல்லைன்ற மாதிரி தான் இருக்குது கணக்கு இங்கே சொல்ல போனால். பட் ஏன்னா எனக்கு பிடிக்கல. ஸோ எவ்வளோ மரங்களெல்லாம் வெட்டின்னுக்கிறாங்கன்றது தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குங்க. எங்கேயும் இந்த இடத்துல டேர்னிங் வந்து ஃபுல்லாகவே மறைவாக இருக்கும். பட் ஆனால் எனக்கு வெளிச்சமாக தெரியுது. இந்த டேர்னிங் இதே தான் சேம். பட் ஆனால்
ஏன்னா நான் போன வீடியோவும் இந்த வீடியோ ரெண்டும் ஒரே மட்டும் கிளிப் பை கிளிப் வந்து உங்களுக்கு நான் போடுறேன், ஓகேவா? ஸோ அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா இந்த பக்கம் ஃபுல்லாகவே நல்லா பறந்து விடிஞ்சு கிடந்துச்சு. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்களா கிட்டத்தட்ட ஒரு அதை சொன்ன மாதிரி தான் 300-400 மரங்கள்லாம் வெட்டின்னு இருப்பாங்க பிகாஸ் ஆஃப் ஓலோ ஜிகா ஃபேக்ட்ரினால். இந்த ஓலாவோட கான்ட்ராக்ட் வந்ததுமே நிறைய சேஞ்சஸ் ஆயிடுச்சுங்க. இந்த அது இருந்தாலுமே அந்தளவுக்கு ஆக்சிடெண்ட் ஆகக்கூடிய இடமே கிடையாது இது, ஓகேவா? இந்த இடத்துல இந்த ரோடு பார்த்திங்கன்னா பீஸ்ஃபுல்லாக இருக்கும், அந்த அளவுக்கு எதுவும் இது இருக்காது. இருந்தாலுமே ஆனால் இன்றைக்கி வந்து மரத்தமெல்லாம் வெட்டிட்டாங்க. என்ன சொல்கிறது, கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குங்க. நைட்டில் நான் சொல்லப்போனால் இந்த இடத்துல நான் நைட்டில் போவேன். இங்கே சென்றாயன் மலைன்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்குது, சக்தி வந்த கோயில். பட்டு இந்த வழி தான் நடந்து போகணும்னு வச்சுக்கோங்க, நடந்து போவேன். பட் எனக்கு நைட்டில் நடக்கிறதுக்கே பயமாக இருக்கும். 8 மணிக்கு நடந்து போவோம், அந்த 8 மணிக்கே எனக்கு பயமாக தான் இருக்கணும். ஆனால் இன்றைக்கி மரமெல்லாம் வெட்டிட்டு ரோடெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது பிரச்சனை இல்லை தான். பட் ஆனால் மரம் வெட்டுறதுன்றது ரொம்ப மனசுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ அது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோவை நான் போகிற காரணமே. ரைடு என்ன பண்ணேன், ஃபைனலாக மரமாக இருந்துச்சு, பட் நான் வெட்டிட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ உங்களுக்கு நம்ம சேனலில் போய் யாராவது புதுசாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் எவ்வளோ சீக்கிரமாக வீடியோலாம் உங்களுக்கு ரெகுலராக கொடுக்க வேணுமோ ட்ரை பண்ணுவோம், அதை ட்ரை பண்ணுறேன். வேறு எதுவும் சரி வாங்க அப்படியே போகலாம். கிட்டத்தட்ட இது வந்து எவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க நான் மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். பட் இந்த இடத்துல எதுவும் அந்தளவுக்கு மரம் கிடையாது, ஓகேங்களா? இங்கேயும் கிடையாது. பட் அதே சீக்கிரமாக இந்த இடத்துல ஒரு ஆலமரம் இருக்கும் பார்த்தீங்களா, அரச மரத்தும் கூடிய சீக்கிரம் வெட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க சொல்லின்னு இருக்கிறாங்க. பட் தெரியல. இப்போ இந்த இடத்துலையும் நிறையா மரம் இருந்துச்சு, வெட்டிட்டாங்க. ஸோ மனசுக்கே கொஞ்சம் கில்ட்டியாக தான் இருக்குது. என்ன பண்ணுறதுங்க, இது வெட்டி தான் ஆகணுன்னா வெட்டி தான் ஆகணுன்றாங்க, நம்ம கையில் இல்லை. ஸோ ஜிகா ஃபேக்ட்ரின்றது இதுதாங்க ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் டேலண்ட் இன் சவுத் இந்தியா பார்த்திங்கன்னா. ஸோ அதுதான் ஜிகா ஃபேக்ட்ரி, ஓலாவுடைய ஜிகா ஃபேக்ட்ரி. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். பட் அடுத்த வீடியோ உங்களுக்கு நான் 2 வீடியோ உங்களுக்கு போடுறேன், ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, ஓகேவா? ஒன் ஆஃப் தி பாருங்க, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுதாங்க. ஸோ இதுதான் ஜிகா ஃபேக்ட்ரி உடைய ஸ்டார்டிங் ரைட் சைடில் அந்த பக்கம் என்ட்ரன்ஸ் இருக்கிறது, ஓகேவாங்களா? பட் எப்படியெல்லாம் இது வெட்ட போகிறாங்கன்னு தெரில. ஸோ இதுதான் நம்ம ரோட்டில் இருக்குது. ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணி மரமெல்லாம் கூடிய சீக்கிரம் வெட்ட போகிறாங்களாம். ஸோ பட்டு எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. கவர்மெண்ட் ஒரு ஸ்டெப் எடுத்தால் நல்லா இருக்கும். எப்படி மரம் எல்லாம் வெட்டினாங்களோ ஸோ அதே போலவே மரங்களெல்லாம் நட்டால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இங்கே நம்மளோட யூபி ஃபேமிலியோட சின்ன ரெக்வெஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பட் அதே போலவே இந்த ரோட்டும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் இருங்க. ஸோ இது ஓலைப்பட்டி இருந்து ஸோ இந்த ரூட் இதையும் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க. எல்லாமே மரமெல்லாம் வெட்ட போகிறாங்களா, அதுவும் உங்களுக்கு காமிக்க போகிறேன். எங்கே வெட்டிங்கிறாங்கன்னா தெரியல கைஸ். இதுதான் ஓலோட என்ட்ரன்ஸ் கிடையாது. ஸோ இங்கே தான் பக்கம்
ஒர்க்கிங் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இல்லை இந்த வழியை பார்த்தீங்கன்னா இங்கே இந்த லைனில் ஃபுல்லாகவே புளிய மரம் இருந்தது தான். பட் ஆனால் வெட்டிட்டாங்க பாருங்கள். இந்த லைன் ஃபுல்லாகவே புளிய மரம் இருந்தது தான் ஃபஸ்ட்டு. அப்படியே வாங்க போயிட்டே இருக்கலாம். இது ஒரு எந்த அளவுக்கு நீட்டி வச்சு நிற்கிறாங்கன்னு பார்க்கலாம் இருங்க. ஸோ இந்த இடத்துல 2-3 புளிய மரம் இருந்துச்சுங்க. ஸோ இங்கேயும் வெட்டிட்டாங்க, பார்த்தாலே தெரியும் பாருங்கள். இங்கேயும் ஒரு புளிய மரம் இருந்துச்சு, இங்கேயும் வெட்டிட்டாங்க. பட் எதுக்கு வெட்டுறாங்கன்னா எனக்கும் தெரியல. இதுக்கப்புறம் வெட்டினாங்களா இல்லையான்னு தெரில. பட்டு அடுத்த வீடியோ உங்களுக்கு கண்டினியூ பண்ணிக்கிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. பாருங்கள் ஃபுல்லாகவே சொன்னேன்ல, இந்த லைன் ஃபுல்லாகவே மரமெல்லாம் நிறைய மரம் எடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே எனக்கு போக விரும்பலை. இத்துடன் நான் வீடியோவோட எண்ட் பண்ணிக்கிறேன். முடிச்சிருந்த அம்சம் மாடி. ஸோ நம்ம சேனல் யாராவது புதுசாக தான் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டு கிளிக் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. ஸோ இதோடு நான் வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லவ் யூ ஃப்ரம் UVF. Okay, bye.